டாக்டர், சந்தோஷமோ துக்கமோ இப்போ எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது ஆல்கஹால். இது எங்கே டாக்டர் போய் முடியும்? வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி சந்தோஷமும் துக்கமும் பல பேர் பல போதை பழக்கங்களுக்கு ஆளாகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், அது எந்த வேணாலும் விஸ்கி ஆகட்டும், பீர் ஆகட்டும், வைன் ஆகட்டும், நாட்டு சரக்கு ஆகட்டும், எதாக இருந்தாலும் அது தொடர்ந்து சாப்பிட்டா உடம்புல பல உறுப்புகள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு உறுப்பு கடிச்சாலே கிக் வந்துடும், ஒரு சிலருக்கு ஒரு லார்ஜ் அடித்தாலும் கிக் வராது. ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால் ஹேபிட் இருக்கவங்களுக்கு எப்போ சைடு எஃபெக்ட் வரும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிவர் சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டு லிவர் கம்ப்ளீட்டாக கெடவும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, கணையத்தில் பாதிப்பு ஏற்பட்டு உயிர் காப்பத்து வரும் வாய்ப்பு இருக்குது. அப்படி தப்பிச்சாலும் கணைய பாதிப்பால் சுகர் வரும் வாய்ப்பு இருக்குது. இது உடல் ரீதியான ஏற்படும் மாற்றங்கள். போதை பழக்கத்தால் மனசாலும் பல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடிக்ஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாதிப்பு இன்னைக்கு நம்ம சொசைட்டிக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டி அடிக்ஷன் சென்டர் எங்கேயுமே இருக்காது. இப்போ பார்த்தோம்னா நிறைய இடத்துல டி அடிக்ஷன் சென்டர் ஓப்பன் ஆயிருக்கு. அது காரணம் என்ன? அவங்க மேல ஆல்கஹால் மேல அடிக்ஷன். ஸோ அவங்களுக்கு மூளையில பல மாற்றங்கள் ஏற்படுது. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியறது இல்லை. நண்பர்கள், உறவினர்கள் கூட ஒர்க் பண்றோம், இவங்க விட்டு விலகி தனிமரமா ஆயிடுறாங்க. ஸோ சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. ஸோ கண்டிப்பா ரெகுலரா ஆல்கஹால் போதை பழக்கத்தை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உடலும் பாதிப்பு, மனசிலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ரெகுலரா இதை அவாய்ட் பண்றது உங்களுக்கு நல்லதுங்க, சமூகத்துக்கும் நல்லது.